மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக இன்று நாம் தியானிக்கவிருக்கின்ற அந்த திருப்பாடல் 4. இந்த திருப்பாடலிலே பார்க்கின்ற பொழுது தாவீது அரசன் தனது வாழ்க்கையிலே ஏற்பட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகளிலே அவர் நம்பிக்கையின் பாடலாக இவற்றை சமர்ப்பிக்கின்றார். இந்த நம்பிக்கையின் பாடல் என்று பார்க்கின்ற பொழுது அவர் இறைவனை நோக்கி ஏறெடுக்கின்ற அந்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. துன்பம், எதிர்ப்பு, அவமதிப்பு போன்ற பல்வேறு நிலைகள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர் எப்படி நிலை குலையாமல் இருந்தால், எப்படி கடவுளது அன்பு அவரை வழி நடத்தியது என்பதையும், அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதனுடைய அவசியத்தை குறித்து இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, எனக்கு நீதி அருளுகின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் கடவுளை அவர் நீதியின் அரசராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நீதியின் அரசர் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்கின்றோமா என்பதை சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே தாவீது அரசன் இறைவனை புகழுகின்ற பொழுது அந்த இறைவன் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அதே போல கடவுள் ஒரு நேர்மையாளராக இருக்கின்றார், நீதியின் அரசராக இருக்கின்றார் என்பதை அவர் புரிந்து கொண்டார், அதன்படி செயல்கின்றார். அப்படி என்றால் நமது வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருக்கடிகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நெருக்கடிகள் வருகின்றன. அந்த நெருக்கடியின் பொழுது இதோ கடவுளை முன்னிறுத்த வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம் என்றால், பல்வேறு காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகின்றோம், அதற்காக பலரை நாடி செல்கின்றோம். ஆனால் நாம் நாடி செல்ல வேண்டியது அந்த இறைவனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் திருப்பாடலில் தாவீது அரசன் முழுமையாக அதை உணர்ந்து செயல்படுகின்றார். அப்படி செயல்படுகின்ற பொழுது அவருக்கு பல்வேறு விதமான வெற்றிகள் கிடைக்கின்றது, நம்பிக்கைகள் கிடைக்கின்றது. அதனை தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, மானிடரவே எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் என்று கேட்கின்ற பொழுது கடவுள் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நன்மைகளை ஆற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும், அவரது நன்மைகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே உணர்த்துகின்றது. இங்கே தாவீது தன்னை எதிர்ப்பவர்களிடத்திலே கேள்வியை கேட்கின்றார், அவரை எதிர்த்து வரக்கூடியவர்களை கேள்வி கேட்கின்றார். அதே போல வீணான வழிகளை எல்லாம் நோக்கி திரும்பாமல் கடவுளது வழியை நோக்கி திரும்புங்கள் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்போ நாமும் அந்த கடவுள் வழியை நாம் மீண்டுமாக திரும்பி பார்க்க வேண்டும், அந்த இறை வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்கு அந்த விசுவாசம் என்பது மிக தேவையானதாக இருக்கிறது. அதே போல நாம் அனைவரும் இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகள் என்பதை முதலிலே உணர வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக வாழ்கின்றோம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து நாம் மாறிவிடுகின்றோம். அதனால தான் பல்வேறு விதமான சோதனைகள் காணப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தினுடைய போக்கை நாம் சரியாக உணர்ந்து வாழ தவறிவிடுகின்றோம். ஆனால் இறைவன் நம்மை அறிந்தவராக இருக்கின்றார், நமது ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை நாம் பல்வேறு நிலைகளிலே மறந்து விடுகின்றோம். அப்படி என்றால் இறைவன் நமது உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற தேவனாக இருக்கின்றார். அதே போல இறைவன் நமக்கு தேவையான அந்த நலன்களை தருகின்றார் என்றால் நாம் சற்று அவருடைய சன்னிதானத்திலே அமர்ந்து மௌனமாக ஜெபத்திலே ஈடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலே இந்த திருப்பாடலை நாம் சற்று தியானித்து பார்க்கின்ற பொழுது இறைவன் வல்லவராக இருக்கின்றார், நேர்மையாளராக இருக்கின்றார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பல்வேறு விதமான மாற்றங்கள், அது கோபமாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றமாக இருக்கலாம், அல்லது வேதனைகளாக இருக்கலாம், இவையெல்லாம் நம்மை கடவுள் தன்மையிலிருந்து பிரிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் முதலிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவையெல்லாம் போக வேண்டும், இவையெல்லாம் நம்மை விட்டு மறைய வேண்டும் என்றால் நாம் கடவுளிலே ஒருமித்தவர்களாக வாழ வேண்டும். அதற்கான ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நமக்கு தேவையான நலன்களை தருவார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதோ இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி என்பது ஒரு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் கடவுள் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சி
நிரந்தரமானதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற பொழுது இறைவன் பல்வேறு வழிகளிலே நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே இந்த திருப்பாடலை நாம் மீண்டும் மீண்டுமாக வாசித்து பார்ப்போம். இறை வார்த்தை நமக்கு மீண்டுமாக எதை சுட்டி காட்டுகின்றது? என் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றதா, ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறதா என்பதற்காக நாம் ஒருங்கிணைந்து இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். எனவே இந்த நேரத்திலே நம்மையே நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஒரு கணம் ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்வதற்கும், இதோ இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஞானத்தோடும் விவேகத்தோடும் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றீர். எனவே அத்தகைய தன்மையில் நாங்கள் என்றுமே ஒருங்கிணைந்து அந்த ஜெபத்திலே நாங்கள் ஈடுபட்டு வாழுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு பல்வேறு விதமான விடயங்களை நீர் தெளிவுபடுத்தக்கூடியவராக இருக்கின்றீர். எனவே அத்தகைய ஒரு ஆன்மீக வளர்ச்சி எங்களிலே தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.